நக்கிரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா சம்பவ கிளப் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி பேசினாலே எப்போ பாரு கான்ட்ரவர்சியாகவே போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தோம் அப்படின்னா எப்பயுமே அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளான டாப்பிக்காகவே முடிகிற ஒரு அந்த மாதிரியான சூழலில் இருக்கிற 2 பேர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க சினிமாவில். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண சம்பவங்களோட லிஸ்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய சம்பவங்கள். அது என்ன சம்பவங்கள், என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அது யார் அந்த 2 பேர் அப்படின்றத நான் சொல்லவா, நீ சொல்லிடுறியா? நானே சொல்லிடுறேன். அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரும் வைரமுத்து சாரும் தான். இப்போ இதை ஏன்டா இப்போ நீங்கள் பேசணும், சும்மா இருக்கிறத ஏன்டா நீங்களே நோண்டி கிளறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் காரணம் இப்போ சமீபமாக சமூக வலைதளங்களில் இளையராஜா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, அதுக்கு அடுத்து வைரமுத்து அவர்களும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது எப்படி போயிடுச்சுன்னா, பாட்டில் யாரு பெருசு, அதாவது நான் பெருசா நீ பெருசாங்கிற மாதிரி அந்த இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு திருவிளையாடல் படத்துல வர மாதிரி அதாவது இசை தான் பெருசுன்னு ஒருத்தரும் இல்லை, இசை மட்டும் கிடையாது அது கூட இருக்க அந்த லிரிக்ஸும் தான் பெருசு அப்படிங்கிறது இப்போ பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இசைஞானி இளையராஜா ஒரு கேஸ் ஒன்று, காப்பிரைட் கேஸ் ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அதாவது ஒரு பாட்டினுடைய உரிமம் அப்படிங்கிறது அதை உருவாக்குற இசையமைப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. காப்பிரைட்ஸ்லுமே அதுதான் இருக்கு. அதை எதிர்த்து தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டின் தயாரிப்பாளர், அதாவது இந்த ஒரு சோனி அப்புறம் திங்க் மியூசிக் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அதை நாங்கள் விலை கொடுத்து வாங்குறதுனால எங்களுக்கு தான் முழு லைசன்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு, மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. அதனுடைய அந்த நேரத்தில் தான் இப்படி இளையராஜா தரப்புலேருந்து ஒரு கருத்து வருது, இசை தான் மேன்மையானது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இசையில் இருக்க பாடல் தான் பாடலுக்கு உறுதுணையாக இருக்க வரிகளும் மேன்மையானது தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க போய்கிட்டே இருக்கு. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது, இது ரொம்ப வருஷமாவே இருக்கிற பிரச்சனைகள் தான். கிட்டத்தட்ட அதாவது உரிமம் வச்சிருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்றியா, இல்லை இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்துக்கும் சொல்றியா? இல்லை, இந்த காப்பிரைட் ஆக்ட்லாம் இப்போ வந்தது தான், அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க, அதாவது இளையராஜா வைரமுத்து, இவங்க 2 பேர் பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை. இது அப்பப்போ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அணையாத ஒரு எரிமலை மாதிரி இது. ஆஹா அமைஞ்சு போச்சுரா, இப்போ புகைலாம் வரல அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பொங்கி அதுலேருந்து ஒரு புகை கிளம்பும். அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு அந்தந்த ஒரு நேரத்தில் அப்பப்போ கொஞ்சம் வெடிக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. அதான் பழைய ஆட்களுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்னு 1-2 விஷயமா தெரிஞ்சு, ஏன்னா இது ஒரு 30 வருஷ பிரச்சனைனே சொல்லலாம். 2 பேரும் அதாவது அவங்க ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன்றா சேர்ந்து, அதைத்தான் நாங்கள் இப்போ அந்த தகவல் தான் நாங்கள் தெரிவிக்க வந்திருக்கோம்னு சொல்லணும். அதாவது எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு அவங்கள பற்றி பேசினாலே ஒரு கான்ட்ரவர்ஷியல், இல்லை அவங்களுடைய பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க. ஏன் அவங்க பிரிஞ்சாங்க போனாங்கன்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. நாங்கள் அதை பற்றி பேச வரல, அவங்க எப்போ ஒன்றானாங்க, எப்போ ஒன்றா இருந்தால் அந்த பீரியடில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணாங்கங்கிற அந்த ஒரு சின்ன தகவலை தான் இதில் நாங்கள் சொல்லலான்னு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவுக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ முக்கியன்றது இதில் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை பொறுத்தே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் பண்ண சம்பவங்கள்லாம் நிறைய சம்பவங்கள். அது அவருக்கான முதல் படமே நிழல்களில் தான் முதல்ல பாரதி ராஜா இயக்குனர். இவங்க 2 பேரை பற்றி பேசணும்னா அவரையும் கூட நம்ம சேர்த்து தான் ஆகணும். ஆமாம், ஏன்னா அவர் பாரதி ராஜா தான் இளையராஜாவுக்கு வைரமுத்து அறிமுகம் பண்ணி வச்சாரு. வைரமுத்து பாரதி ராஜாவுக்கு எப்படி அறிமுகமானாருன்றது அது ஒரு தனி கதை, அது இப்போதைக்கு வேண்டாம். பாரதி ராஜா இளையராஜாவுக்கு வைரமுத்து அறிமுகம் பண்ணி வச்சு முதல் பாடலாக வந்தது தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது, அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப பாட முடியாது, அப்புறம் காப்பிரைட் பிரச்சனை வரும், அதனால இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இங்கே ஆரம்பித்த இவங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கிட்டத்தட்ட அவங்களோட பயணம் ஒரு 7 வருஷம் அந்த 7 இயர்ஸ் அந்த ஸ்பேனில் அவங்களோட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். அதில் பாரதி ராஜா சார் கூட்டணியில் வந்த படங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிழல்கள், அப்புறம் வேற என்ன படங்கள் இருக்கு தம்பி? அது மிஸ்டேக் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு லிஸ்டே போட்டு வச்சுட்டேன். அதான் நிழல்கள், அதுக்கு அடுத்து அப்படியே அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக் டிக்கு, காதல் ஓவியம், மண்வாசனை, புதுமை பெண்ணு, முதல் மரியாதை,
கடலோர கவிதைகள்ல அந்த காம்போ முடியுது. அதான் கடைசியா இவங்க காம்போவா பண்ண படம். இப்போ இந்த லிஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியும் எல்லா படமும் எந்த அளவுக்கு ஹிட்டு, எந்த அளவுக்கு இவங்க சாங்ஸ் ஹிட்டு அப்படின்றது எல்லாமே தெரியும். அது ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஹிட்டு அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வரைக்கும் ஒரு லிரிக்ஸாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு பொது பார்வையாளர்களுக்கு இல்லை ஒரு பொது மக்களுக்கு, அதாவது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ரீஜன் இல்லாமல் பொதுவான மக்களுக்கான ஒரு லிரிக்ஸாக தான் அது இருக்கும். ஒரு அந்த கடவுளை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் ஒரு பொதுவாக எல்லாருமே கும்பிட்ற கடவுளை பற்றியாக இருக்கும். ஒரு உணவாக இருக்கட்டும், ஒரு உணவு பழக்க வழக்கம், ஒரு பொதுவான உணவை வச்சு அந்த லிரிக்ஸில் வரும். இந்த மாதிரி அது இல்லாமல் ரொம்ப செந்தமிழான லிரிக்ஸ் தான் அப்போது அதிகமாக வந்துச்சு. அதை முதல்ல அந்த செந்தமிழான லிரிக்ஸ்லேருந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப முழுமையாக விலகாமல் லேசாக விலகி, அதாவது மச்சான பார்த்தீங்களா என்ன தோப்பு, அது தளவாட தோப்பு, தோப்புக்குள்ள அப்படின்னு இப்போது ஒரு வழக்காடல்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஸ்லாங், அதாவது அந்த டைலக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அதில் லிரிக்ஸை வந்து முதல்ல அந்த சம்பவத்தை பண்ணது இளையராஜா. அது பயங்கரமான வரவேற்பு பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து சேருது. வைரமுத்து ஒன்றும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஐசிங் அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னும் அது பயங்கரமான ஒரு லிரிக்ஸா வந்து ரொம்ப அதை மேற்கொண்டு மேன்மைப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல்டு பண்ண அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் அதை அழகுபடுத்துறதுன்றது. அந்த மாதிரி இன்னும் மண்மனம் மாறாத அந்த மண் வாசனைன்னு சொல்ற மாதிரி ரொம்ப நம்மளுக்கு மனதுக்கு நெருக்கமான லிரிக்ஸை வந்து அவர் அந்த பாடல்ல வந்து அவர் கொடுத்தாரு. இப்போ உதாரணத்துக்கு கூட ஒரு அந்த சேலை ஒரு இது சொல்லியிருந்தீங்கல்ல, அதானே சொலவடைன்னு சொல்லுவாங்க பொதுவா. இப்போ ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு சொலவடை மாதிரி இருக்கும் நிறைய. அது எப்படி சொல்றது, சொலவடை நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தலை வெத்தலை பாக்கு வெத்தலை, வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. அந்தந்த ஊருக்கு இப்போ தஞ்சாவூருக்குன்னா ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, இப்போ அங்கன்னு ஒரு சொலவடை இருக்கும். அதே போல இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா பக்கா டவுன் சவுத்துலேருந்து வந்தாங்க, அதாவது தேனி சைடு 3 பேருமே. அந்த தேனியோட மண் வாசனை அந்த சவுத்தை முழுக்க குறிப்பிட்ட பீரியடுக்கு இவங்க தான் கட்டி ஆண்டாங்க தமிழ் சினிமாவே. அதில் தேனி பற்றி அந்த தேனியில் இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு குளம் இருக்கும், அது யாருக்குமே அவ்வளோலாம் தெரியாது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. ஆனால் அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல, அது அந்த ஊருக்காரனுக்கு தான் தெரியும். அதை அப்படியே இவர் வைரமுத்து எழுத்தில் கொண்டு வருவார். அதை அப்படியே இவர் மெட்டில் பிடிச்சி மெட்டில் அப்படியே சேர்த்து அதை அழகாக படம் பிடிச்சி காட்டுவார் பாரதி ராஜா. அதாவது இவங்க சொல்ற அந்த ஃபோக்குன்றது அந்த அந்த ஊர் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்களையும் அந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துகிற அந்த வழக்காடல்களில் வந்து அப்படியே பாட்டில் பிரதிபலிச்சதுனால இவங்க காம்போ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதாவதுண்ணே ஸ்வரம் 7 தான், ஆனால் ஒவ்வொரு மக்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு மூச்சு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வெறி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அது எல்லாமே அந்த ஃபோக்லோரில் தான் வந்து தெரியும். அதை அப்படியே இவங்க இசையின் மூலமாகவும் அவங்க எழுத்தின் மூலமாகவும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் இந்த காம்போ. அதாவது இப்போ கேட்கலாம், வைரமுத்துவையும் இளையராஜாவும் பிரிஞ்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு தமிழ் சினிமாக்குன்னு. கண்டிப்பாக ஒன்று ஆயிருக்குன்னா அது இந்த விஷயம்தான். அவங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே கடந்து அப்படியே அவங்க ஒன்றாவே சேர்ந்து வந்திருந்தா இன்னும் அது அதிகப்படியாக போயிருக்கும், நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் தான் சொல்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் 2 பேருக்குமே முதல்ல கிடைச்ச நேஷனல் அவார்டு வந்து இவங்க கூட்டணி தான். அதாவது முதல் மரியாதையில வைரமுத்து அவர்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்குறாரு. ஆமா, அதே போல இவரு சிந்து பைரவில வந்து நேஷனல் அவார்டு வாங்குறாரு. இவங்க 2 பேர் காம்பினேஷன் தான். ஆமா, அதுலயும் வைரமுத்து இளையராஜா, இதுலயும் வைரமுத்து இளையராஜா. இயக்குனர்கள் தான் வேற, அது இயக்குனர் சிகரம், இது இயக்குனர் இமயம். அதாவது சிந்து பைரவில வந்து இளையராஜா 1986 வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி 1984 தெலுங்கு படமான சாகர சங்கமம் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. ஆனா தமிழ்ல வாங்குறது வந்து 1986. இதுல இன்னொரு கூத்து, தமிழ்ல வாங்கினது இவங்க கூட்டணி. அந்த சாகர சங்கமம்ங்கிறது வந்து சலங்கை ஒளி தானே. ஆமா, அது பின்னால இவங்க டப்பிங் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டப்பிங்க்கு யாருன்னா தமிழ்ல பாட்டு ஃபுல்லான்னு பார்த்தோன்னா வைரமுத்து தான். ஆமா, எழுதியிருக்காரு. அந்த தகிட திமி எல்லாம் என்னன்னா, இது நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க ஒரு டாப்பிக்கை வந்து பெருசா பேசுறாங்க. இது வந்து என்னடா இவர் பெருசா 2 கண்ணில் இந்த கண்ணு பெருசா இந்த கண்ணு பெருசான்னா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இசையும் மொழியும் சேர்ந்தாதான் அது வந்து அதுக்கான அழகே இருக்குது. இது தனியா பெருசா அது தனியா பெருசுன்னா நம்ம உயிர் முக்கியமா மூச்சு முக்கியமான்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. 2 சேர்ந்தாதானே நம்ம வந்து உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி தான் இந்த சாங்கோடைய விஷயங்களும். இதை வந்து இன்னைக்கு இருக்கிற காப்பிரைட் ஆக்ட்ஸ் படி ராஜா சார் வந்து அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் கேட்குறாரு.
வைரமுத்து வந்து அவரோட தரப்பு நியாயத்தை அவர் வந்து தார்மீகமாக இதுதான் கரெக்டுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசினாலுமே கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாமல் 2 பேரும் சேர்ந்ததுனால நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் இது. ஒரு நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும், மண்மனம் மாறாத லிரிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த நகர பின்னணியில் வந்து எடுக்கப்பட்ட படங்கள் அப்போது, அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் வந்து ஒரு செட்டுக்குள்ளேயே வச்சு படத்தை முடிச்சிடுவாங்க. முதல்ல இந்த வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கிராமத்தோடைய அழகை அப்படியே பிரதிபலிச்சு இவர் பாரதி ராஜா தான். அவர் எப்படி அந்த படத்துலேயும் அதை வச்சாரோ அதே மாதிரி அந்த இசையிலையுமே அதை பண்ணார். அதுதான் இவங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சு அது இன்னும் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான காரணமாகவும் அது இருந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய அந்த ஐடியாலஜி, பாரதி ராஜாவோட ஐடியாலஜி இந்த பாட்டுக்குள்ளேயும் பிரதிபலிச்சதுனால 3 பேரும் சேர்ந்தது வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் சாங்ஸாக அமைஞ்சுது. இது இல்லாமல் இவங்க கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும், இளையராஜா வைரமுத்து கூட்டணியிலேயே தனியாக இவங்க இல்லாமல் பல பாடல்கள் வந்து சிலன்னு சொல்ல முடியாது, பல பாடல்கள் வந்து இருக்கு, பிளாக் பஸ்டர் ஹிட் இருக்குது. அதையுமே வந்து நம்ம லிஸ்ட்டாக பார்த்தோன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போவோம். அதையுமே நான் லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன். இவர் நிழல் 1980 வந்து நிழல்களில் இவர் அறிமுகமானாலும் அதுக்கப்புறமா இவங்க இல்லாமல் அவங்க வந்து பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இவர் நினைவெல்லாம் நித்தியா இருக்கட்டும், புது கவிதை இருக்கட்டும், தூரல் நின்று போச்சு, 3ஆம் பிறை இருக்குது, சலங்கை ஒளி இருக்குது, மண் வாசனை வந்து நம்ம பாரதி ராஜா சார் படம், நல்லவனுக்கு நல்லவன், எனக்குள் ஒருவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் இருக்குது, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, இதய கோயில் இருக்குது. இதய கோயிலில் வந்து இளையராஜா முதல்ல லிரிக்ஸ் அவராக எழுதின பாட்டு வந்து இதய கோயிலில் வந்த பாட்டு தான். அதுவும் நம்ம மணிரத்னத்தோட படம். அது ஆக்சுவலி இவங்க காம்பவும் அதுல இருந்திருக்கு. மணிரத்னம், வைரமுத்து, இதுல அந்த நான் பாடும் மௌனராகம், அந்த அதாவது என்ன இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த திருச்சிற்றம்பலம் ட்ரெய்லர்ல கடைசியில வந்து ஒரு சோக பாட்டு கேட்டு தனுஷ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பாட்டு தான். அந்த அதே பாட்டு தான். எல்லாமே நாஸ்டாலஜிக்கா நம்மளுக்கு இன்னைக்கும் வந்து ராஜா சார் ஏதோ ஒரு வழியில நம்மளுக்குள்ள இந்த 2 பேர் கூட்டணி வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள அப்படியே கடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் இவங்களது வந்து அந்த நான் சிகப்பு மனிதனாக இருக்கட்டும், அப்புறம் சிந்து பைரவி, அதுக்கப்புறம் கடலோர கவிதைகள், இவர் பாரதி ராஜா படம், அப்புறம் விக்ரம் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 2K கிட்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஏன் ஜோடி மஞ்சள் குருவியும் விக்ரம் பாட்டு வந்து எந்த அளவு ஹிட்டுன்னு சொல்லி ஊர் உலகத்துக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இவங்க கூட்டணி வந்து முடிஞ்சது புன்னகை மன்னன். ஆமாம், 1986. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 86 வரைக்கும் இவங்க 2 பேர் கூட்டணியில் வந்து இப்போ நான் லிஸ்ட்டு படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் பாட்டாக நாங்கள் சொன்னோன்னா இந்த ஒரு எபிசோடு பத்தாது பேசுறதுக்கு, அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அது நீங்களே நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற படங்களில் போய் பாருங்கள், பாட்டு எல்லாமே பிளாக் பஸ்டராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க பிளாக் பஸ்டர் சாங்ஸ் வந்து இவங்க 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இவங்களுடைய இந்த கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த பாடல்கள் பற்றி இவங்க கூட்டணி பற்றி நம்ம பெருசாக பேசுறதுக்கான காரணம் வந்து இவங்க பண்ண சம்பவங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம இதை வந்து இவ்வளோ ஒரு இதுவாக பேசுகிறோம். ஸோ இவங்க இது இல்லாமல், அதாவது பாரதி ராஜா கூட்டணி இல்லாமல் இவங்க 2 பேரும் இவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க. கேபி சாரோடைய சேர்ந்துமே, அதாவது சிந்து பைரவி வந்து கேபி சாரோட அல்டிமேட் ஃபிலிம், அதாவது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முழுக்க அதில் இளையராஜாவே ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லியிருப்பார், எனக்கு அப்போ தீனி அதிகமாக போட்டதே வந்து கேபி சார் தான். அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு ராகங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அது வரைக்கும் கிராமிய பாடல்கள், கிராமிய இசைகளில் வந்து மேலோங்கி இருந்த இளையராஜா வந்து முதல்ல கேபி சாருடைய கூட்டணியில் வந்து சிந்து பைரவி பண்ணும்போது கர்நாடக சங்கீதத்தை முன்னிறுத்தி நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, நான் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் கிராமிய இசைகளில் வந்து அந்த ஃபோக் இசையில் வந்து பயங்கரமாக இவர் வந்து கோல வச்சுட்டு இருந்த டைமில் கர்நாடக சங்கீதத்திலையும் என்னால் சாதிக்க முடியும், நான் செஞ்சு காட்டுறேன்னு செஞ்ச சம்பவம் தான் வந்து சிந்து பைரவி. அதுக்கு நேஷனல் அவார்டு, அவருக்கு மட்டுமா நேஷனல் அவார்டு கிடைச்சிது, பாடின சித்ராமாக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு பயங்கரமான கல்ட்டு படம். அதில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி எந்த பாட்டை எடுத்தாலுமே உங்களுக்கு பயங்கரமான ஹிட்டு, அதை நீங்கள் அடிச்சுக்கவே முடியாது. இன்றைக்குமே அது ஒரு கல்ட்டு தான். அது இல்லாமல் புன்னகை மண் லாஸ்ட்டாக இவங்க வேலை செஞ்ச படம், அதுலேயுமே வந்து எல்லா பாட்டுமே எந்த அளவுக்கு ஹிட்டுன்னு அது எனக்கு அதான். இப்போ இது வந்து புன்னகை மன்னன், அதுவுமே வந்து ரொம்ப பெரிய ஜெம் தான் வச்சுங்களேன். பாட்டு, பாடல்கள், வரிகள் எல்லாமே நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் இணையலை. பட் ஆனால் பாரதி ராஜா ரொம்ப இவங்கள, அதாவது அது 3 பேர் வந்து எப்படின்னா செல்வராகவன், யுவன், நாமுத்துக்குமார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து ஒரு இளைஞர்கள் தமிழ் சினிமாவே கட்டி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த காம்பினேஷன்ல எது வந்தாலுமே அது ரசிக்க, அதாவது இன்னொன்னு இருக்கு, அதாவது படம் ஹிட் ஆகலனாலும் பாட்டு ஹிட் ஆகும். அதை தான் இப்போ சொல்ல வந்தேன்.
அது என்ன படங்கள் சொல்லு. அதான் அந்த நிழல்கள் வந்து சுமாரா தான் போச்சு. காதல் ஓவியம்னு ஒரு பாட்டு பாரதிராஜா தஞ்சாவூர் பேசிஸ்ல எடுத்திருப்பாரு. சங்கீத ஜாதி அந்த அதான் பார்வையற்றவரா ஆமா, இது பண்ணி அந்த ரொம்ப பாட்டுலாம் வந்து என்ன ஹிட்டு பா. அது அந்த இந்த காதல் ஓவியம் நிழல்கள்லாம் உதாரணத்துக்கு 2 படம் சொல்றேன். நாங்க அது லிஸ்ட் எடுத்தா அது ஒரு லிஸ்ட்டு போவோம். என்னன்னா படமா ஹிட் ஆகலைனாலும் பாட்டு வந்து இவங்க 2 பேர் கூட்டணியில வந்து அந்த பாட்டுக்கள் வந்து இன்னைக்குமே வந்து பயங்கரமான ஹிட்டு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா 70s 80s கிட்ஸ் 90s ஆல்மோஸ்ட் அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேலிஸ்ட்ல இந்த சாங்கள் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் அதான் இந்த புன்னகை மன்னன்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான மனக்குழப்பமான கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒன்றும் கூட இருந்து பார்க்கல. மேபி அது பாரதிராஜா சாருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல, அவங்க 3 பேருக்குமே தெரியும். ஆனா ஒரு இடத்துல ஒரு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஈகோ பிரச்சனைன்னு ஒரு பக்கம் இவரை கேட்காம இவர் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணது அது இதுன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போத்தா அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சது ஒரு ரகசியம். அதுதானே. ஆனா இதுல ஒரு விஷயம் தவிர்க்கவே முடியாது. 2 பேருமே சிறந்த லெஜெண்டரி, அதாவது பெரிய ஆளுமைகள். அவருடைய துறையில அவர் ரொம்ப பெரிய ஆளுமை, இவருடைய துறையில இவர் ரொம்ப பெரிய ஆளுமை. அந்த 2 ஆளுமைகள் சேர்ந்ததுனாலதான் அப்படிப்பட்ட படைப்புகள் கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொன்ன மாதிரி தான். இப்ப இந்த 2 கண்ணுல எந்த கண்ணு பெரிய கண்ணுன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி 2 கண்ணு மாதிரி தான் வைரமுத்துவும் சரி இளையராஜாவும் சரி. இவங்களை பிரிச்சும் பார்க்க முடியாது. இவங்க தான் பெருசா அவங்க தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. சேர்த்து பார்த்தா நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப ஒரு ஆர்ட் அப்படின்னா சில பேர் வந்து காம்பினேஷன்ஸ்ல வந்து எடுத்து சக்சஸ் பண்ணுவாங்க. அந்த காம்பினேஷன்ஸ் உடையும் போது அவங்களால சக்சஸே கொடுக்க முடியாது. ஆனா இவங்க 2 பேரும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆளாளுக்கு அவங்களுடைய துறையில செம சக்சஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் வாங்கின அதாவது சிறந்த விருதுகள்னு சொல்லப்படுற பல ஹானரரி அவார்ட்ஸ் எல்லாமே வந்து வைரமுத்து சாரும் வாங்கிட்டாரு, இளையராஜா சாரும் வாங்கிட்டாங்க. அவங்கவுங்க துறையில எவ்வளவு கோல வச்ச முடியுமோ கோல வச்சுட்டாங்க. இன்பிட்வீன் அதாவது ஒரு அந்த இளையராஜா சாரை பிரிஞ்சதுனால வைரமுத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் வந்து அவருடைய துறையில திறமை இருந்தாலும் அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அப்ப இளையராஜா ரொம்ப மார்க்கெட்ல இருக்கும்போது மற்ற ப்ரொடியூசர்கள் அவர்கிட்ட போய் டைப் பண்ண பயந்துகிட்டு கொடுக்காம இருக்காங்க. ஆனா அதை மீறியும் அவர் வந்து முன்னேறி பாராட்டக்கூடிய விஷயம் தான். சில இந்த சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் கீரவாணி, இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இளையராஜாக்கு அவருக்கு கண்டெம்பரரியா இன்னொருத்தவங்க வாசிக்கிட்டு இருந்த படங்கள்லாம் அவர் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கான அந்த ஃபர்ஸ்ட் திருப்பமா இது வந்து அதாவது ராஜா சார் எப்பயுமே அவருக்கு லெஜெண்ட், நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அவர் ஒரு ரூட்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது இவருக்கு சற்று பின்னடைவு வந்து அகைன் இவர் பவுன்ஸ் பேக் பண்ணதுன்னா நம்ம ரகுமான் கூட்டணியை சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 90ஸ்ல அடுத்து அது ஒரு 25 வருஷம் அது போச்சு. அது ஒரு தனி ட்ராக்ல வைரமுத்து சார் அவர் பாட்டுக்கு உச்சத்தை போய் தொட்டாரு, இவர் பாட்டுக்கு போய் ஒரு பக்கம் உச்சத்தை தொட்டாரு. ஆக இவங்க கூட்டணி சேர்ந்தாதான் ஹிட்டுன்னு கிடையாது. தனிப்பட்ட விதத்திலேயே இவர் ஒரு பக்கம் என்ன சாதிக்க முடியுமோ அவர் எக்ஸ்டென்ட்டுக்கு அவர் சாதிச்சிட்டாரு. இவரு எக்ஸ்டென்ட்டுக்கு அவரால் என்ன சாதிக்க முடியுமோ அதையுமே இவருமே சாதிச்சிட்டாரு. 2 பேருமே பெரிய லெஜெண்ட்ஸ் தான். இதுல வந்து நீ பெருசா நான் பெருசா, நீ பண்ணது பெருசா நான் பண்ணது பெருசான்னு பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதானே இதுல ரொம்ப பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா பாரதிராஜா சாரோட அந்த நட்புங்கிறது தான். அவர் இன்னமும் ஒவ்வொரு இன்டர்வியூல உட்காந்தாலுமே நான் அதான் வயது ஆயிடுச்சு எல்லாருக்குமே, எங்க எல்லாருக்குமே நாங்க அது ஒன்னா சேர்ந்து ஒண்ணு பண்ணிடணும்னு நினைக்கிறேன், ஆனா அது கைகூட மாட்டேங்குது மறுபடியும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சமீபத்துல மாமனிதன் படத்துல கூட அவங்க அகைன் கூட்டணி சேர்றதா இருந்த சூழல்ல வந்து மாமனிதன்ல வந்து 3 இசையமைப்பாளர்கள், ஆமா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா, இவங்க 3 பேரும் மியூசிக் போட்டு அதுல வைரமுத்து வந்து பாடல்கள் எழுதுறதா இருந்த சமயத்துல வந்து சில தவிர்க்க முடியாத அகைன் காரணங்களால அது வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு இணக்கம் ஏற்படாம ஏதோ ஒரு சூழல்ல அது தவிர்க்கப்பட்டுருச்சு. அதனால வெறும் யுவன் மட்டும் மியூசிக் போட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எனிவே அவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த கூட்டணி சேர்றதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு அவர் சுத்தி இருக்கிற வெல்விஷர்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேருமே நடக்கும் நம்புவோம். இல்லைண்ணே, நான் இந்த விஷயத்துல வந்து இது ஒரு சம தகு. அதாவது 2 பேரையும் இணைச்சு படம் தான் பண்ண முடியல, ஒரு ஸ்டேஜ்ல இணைச்சிடலான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரே ஃபங்க்ஷனை இளையராஜா சாரும் கலந்துக்கிறாரு, வைரமுத்து சாரும் கலந்துக்கிறாங்க. அது இன்னமும் அது பார்க்கும்போது செம இதாக இருக்கும். 2 பேருமே ஆளாளுக்கு ஒரு தகு பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. என்னன்னா இளையராஜா வந்து ஒரு இதுல சொல்லுவாரு, எனக்கு தெரிந்த அதாவது இசையமைப்பாளர் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா கண்ணதாசன் போல ஒரு பாடலாசிரியர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
உடனே வைரமுத்து அடுத்து மேடை ஏறும்போது அவரு ஒரு தக்க போடுவார். அதாவது இசையமைப்பாளர்கள் பல பேர் இருக்கலாம், பல பேர் இதாக இருக்கலாம், ஆனால் நான் எம்எஸ்வி அண்ணனை போல நான் ஒரு பெரிய இதை பார்க்கலன்னு. அதான் சொல்கிறேன்ல, இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபைட்டு, அதாவது அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்கிறதே வந்து ஒரு இல்ல போட்டியோ இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒரு வகையில அவங்கவுங்க லெஜெண்ட்ஸ் தான். அதுதானே. அத சில பேர்லாம் வந்து அந்த அது என்ன பண்ணாலும் முடியாதுங்கிற மாதிரி, அந்த ரஷ் படம் பார்த்துருக்கியா? ஜேம்ஸ் ஹண்ட்டுங்கிறவரும் சரி, நிக்கி லவுடாங்கிறவரும் சரி, ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த போட்டி இருக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த ரேஸுங்கிறதே செமையாக இருக்கும். மற்றபடிலாம் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னமும் அந்த முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் ஒன்று சேர்றதுக்கு. இப்போ என்னதான் கான்ட்ரவர்சிகள் எவ்வளோ தான் இருந்தாலும்னு வச்சிங்களேன், கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு ஆல்பமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். இதை பற்றி யாரும் அதுக்கப்புறம் பேச போகிறது கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அந்த நாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறோம். ஸோ அந்த நம்பிக்கையோடய அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு டாடா பை பை சொல்லிக்கிறோம். இதே மாதிரியான பல சம்பவங்கள், சினிமா சம்பந்தப்பட்ட சம்பவங்களை வந்து நம்ம சம்பவ கிளப் மூலமாக வரும் நாட்களில் கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.